சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பெரியகுளம் தொகுதியில் இஸ்லாமியர்களுக்கு அடக்கஸ்தலம் அமைக்க அரசு ஆவண செய்யுமா என சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மாவட்ட ஆட்சியர்களின் பரிசீலனையின் அடிப்படையில் தனியார் பங்களிப்பில் அடக்கஸ்தலம் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் பெரியகுளம் தொகுதியில் இஸ்லாமியர்களுக்கு அடக்கஸ்தலம் அரசு புறம்போக்கு நிலத்திலோ அல்லது தனியார் பங்களிப்பு நிலத்திலோ அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு மயானம் அமைக்க வழங்கப்பட நடவடிக்கையில் உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமியுடைய உதவியோடு இதை போல பல்வேறு இடங்களில் அந்த இடம் தேவைப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு அதை எடுத்து வர வேண்டும். தனியார் இடத்தை விலை பேசி வாங்குவதற்கும் அரசனுடைய பங்களிப்பு அளிக்க அரசாங்கம் முன்வர உள்ள நிலையில் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு இதன் மூலமாக. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மரக்கன்றுகளை நட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்றும், மத்திய பல்கலைக்கழகத்தில் பசுமை பல்கலைக்கழகமாக மாற்றும் வகையில் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு கருவேலை மரங்கள் முழுவதுமாக அகற்றப்பட்டு 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக கூறினார். 100 பள்ளிகளுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை தமிழகம் திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை ஆண்டுக்கு 10 கோடி மரங்களை நடவு செய்கின்ற அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிற அந்த வகையில் வருகின்ற நிதியாண்டில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் மரங்கள் நடவு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.